गुरुभ्यो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री व्यासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी, ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரிய. இன்றைக்கி உங்களுக்காக ரொம்ப அருமையான ஒரு கிருஷ்ண கதை. இந்த ஒரு டிவோட்டி எவ்வளவு கொடுத்து வச்சவர்னா, அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 4 முறை கிருஷ்ணர் அவருக்காக இறங்கி வரார். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பக்தராக இருக்கணும். ஏன்னா பிரகலாதனுக்கு ஒரு தடவை தான் நரசிம்மரை இறங்கி வந்தார், பக்த துருவனுக்கு ஒரு தடவை நாராயணர் இறங்கி வராரு. ஆனால் இந்த நரசிங் மேத்தாவுக்கு கிட்டத்தட்ட பல முறை, 4 முறைன்னு கதைகள் இருக்குது. ஆனால் நேருக்கு நேர் பேசிக்குவாங்களாம். எப்படி வரதராஜ பெருமாளும் திருக்கச்சி நம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பேசிக்குவாங்களோ அந்த அளவுக்கு பேசிக்குவாங்களாம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நரசிங்க மேத்தா அப்படிங்கிறவர் ஒரு நல்ல ஒரு வைணவ குடும்பத்தில் ஜுனாட்கட் அப்படிங்கிற ஒரு ஊரில், குஜராத் கிட்டே இருக்க அந்த ஊர், அங்கே 2வது குழந்தையாக பிறக்கிறார். மூத்த குழந்தை பிறந்து பல வருடங்கள், மூத்த குழந்தைக்கு கல்யாணம் கூட ஆகிடுது, அவங்க வீட்டுக்கு அண்ணி கூட வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த குழந்தை பிறக்குது. அந்த அன்னிக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல, அது என்னன்னு தெரியல, அவரை பார்த்தாலே கரிச்சு கொட்டுறாங்க. இந்த குழந்தையும் பாவம் பிறந்ததுலேருந்தே பேசுகிறதே இல்லை. ஸோ அது பேசாததுனால அதுக்கு காது கேட்குதா இல்லையாங்கிறது தாயும் தகப்பனுக்கும் தெரியறதே இல்லை. அதுக்கு 5 வயசு ஆகும்போது அவங்க 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த குழந்தை யாருமே இல்லாமல் தன்னுடைய பாட்டிக்கிட்ட வளருது. பாட்டி இந்த குழந்தைய எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்குதோ, எங்கெல்லாம் உபன்யாசம் நடக்குதோ, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு அப்படின்னா கோயிலுக்கு போகிறது, அது கோயிலுக்கு போகிறது பொழுதுபோக்கா அப்படி கிடையாது. அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு அவுட்டிங், வீட்டை விட்டு மனசு நல்லா இல்லை, நிம்மதியாக இல்லை, எங்கேயாவது வெளியே போகணுன்னா கோயில் ஒன்று தான். கோயிலில் போய் சாமிக்கிட்ட தன் குறைகளெல்லாம் சொல்லிவிட்டு, அங்கே ஏதாவது உபன்யாசம் நடக்கும், இல்லை பகவத் கதை நடக்கும், அதை உட்காந்து கேட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு போய் ஒவ்வொரு பாகவதருடைய கால்கடியிலையும் அந்த குழந்தைய போட்டு, ஐயா எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் சாமி, இதை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இது பேசுனா போதும். தனக்கு பசிக்குதுன்னா கூட பசிக்குதுன்னு சொல்ல தெரியாத ஒரு குழந்தை, தனக்கு தாகம்னா தாகம்னு கூட இதுக்கு சொல்ல தெரியல, தயவுசெய்து இதுக்கு பேசுகிற சக்தியை கொடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சுவாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்கிறது, சங்கராச்சாரியார் மாதிரி ஒரு பரமாச்சாரியர் ஒருத்தர் வரார். அவரை பார்க்குறதுக்கு வெளியூர்தெல்லாம் லட்சக்கணக்காக கியூவான், அவ்வளோ கூட்டம். ஆனால் அவர் யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறார். நான் இங்கே ஒரு சாந்தமாகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவத்துக்காகவும் வந்திருக்கேன். நான் வந்தது ஒரு பெரிய நோக்கத்துக்காக. அதனால் என்னால் டெய்லி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் ஜபம் பண்ண போயிடுவார். ஆனால் இந்த அம்மா எப்படியோ நாள் கணக்காக அங்கே வெயிட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் அழுது, அவருடைய சிஷ்யர்கிட்டெல்லாம் அழுது, எல்லார் காலையும் பிடிச்சி எப்படியோ போய் அவர் பக்கத்தில் போயிட்டு அந்த குழந்தைய அவர் கால்கிட்ட விட்டுட்டு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் சுவாமி, நீங்கள் வெறும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது என் குழந்தை, கிருஷ்ணர் மாதிரியே இருக்குது. உண்மையிலேயே நரசிங்க மேத்தா பார்க்குறதுக்கு கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாராம். அவ்வளோ அழகான கண், அவ்வளோ சுருட்ட முடி, ஒரு நல்ல ஒரு அழகான நிறம், கிருஷ்ண நிறம் இல்லை பட் நல்ல சிகப்பு அவர். ஸோ அதனால் அவரை பார்க்கும்போதே ஒரு தெய்வீக கலை இருக்குமா. அதை பார்த்த உடனே இந்த ஆச்சாரியருக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்குது. பக்கத்தில் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு நல்லா தெரியுது இந்த குழந்தைக்கு பேச வரும். ஆனால் இது பேச மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக நம்மாழ்வாருடைய கதையை கேட்டிங்கன்னா கூட 12 வருஷம் மரத்துக்குள்ளேயே உட்காந்துருந்துருப்பார் அவர். யார்கிட்டையுமே பேசாமல், யார்கிட்டையுமே பழகாமல். இன்றளவும் திருநெல்வேலியில் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்கே அந்த மரம் இருக்குது, அதை தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது.
ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மாழ்வாருடைய கதையை எடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இவரை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போகுது இது ரொம்பவும் தெய்வீகமான குழந்தைன்னு. ஸோ பக்கத்தில் போயிட்டு அந்த குழந்தை காதுகிட்ட ராதே ராதே போல், ராதே கிருஷ்ணா போல், ராதே கிருஷ்ணா போல் அப்படின்னு 3 தடவை சொல்கிறார். சொன்ன உடனே இந்த குழந்தை அவரை பார்த்து கண்ணை நல்லா மலர்ந்து சிரித்து ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுது. இந்த அம்மா மூர்ச்சித்து அங்கே மயக்கம் போட்டே விழுந்துடுது பாட்டி. அப்புறமா அதை ஆசுவாசப்படுத்தி குழந்தைய தூக்கி கையில் கொடுக்குறாங்க. இந்த சந்தோஷத்தில் பாட்டி ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறது இல்லை. ஏன்னா அதோடைய உயிர் வந்து இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ இந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சோ இது பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த அன்னிக்காரி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு பயங்கர ராட்சசி. இந்த குழந்தைக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தான். இந்த குழந்தை கேட்காம எதையும் தொற்றக்கூட கூடாது, வச்சு விளாசிடுவாங்க, அடி பலார் பலார்னு அடிச்சிடுவாங்க. இந்த குழந்தையோட அண்ணன் வந்து வெளியில் வேறு ஒரு ஊரில் வந்து சுபேதாராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அடிக்கடி போயிட்டு ராத்திரியில் ரொம்ப லேட்டாக தான் வருவார். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை ஒரு நாள் அதுக்கு பசி தாங்கலை. அண்ணி எனக்கு கொஞ்சம் குடிக்க ஜலம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குது. அவ்வளோதான், அந்த அம்மா ஒரு ஆட்டமாக ஆடிடுது. தண்டை சோறு வீட்டுக்கு ஒரு காலை நான் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறதில்ல, உனக்கு இந்த வீட்டிலேருந்து தண்ணி வேற வேணுமா, விஷம் வேணால் கொடுக்குறேன், ஒரு சொட்டு தண்ணி உனக்கு கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு வந்து கதவுக்கு வெளியே போட்டு, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, உங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வர 2 நாள் ஆகும், அதுக்குள்ளே இந்த ஊரை விட்டு ஓடிப்போ, இல்லை கண்டிப்பாக விஷம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியே தள்ளி கதவை தாப்பால் போட்டுடுறாங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயசு இருக்கும். என்ன பண்ண முடியும்? அண்ணி இப்படி போட்டு அடித்து வெளியே தூக்கி போட்ட உடனே அதுக்கு உலகமே அந்த கிருஷ்ணர் தான், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அழுதுகிட்டு பாடிக்கிட்டே நடக்குது. கிருஷ்ணா, சபரிக்கு வந்து நீ ராமராக வந்து அதுக்கு வந்து உதவி பண்ண, மோட்சம் கொடுத்த, நீ வந்து மீராபாய்க்கு வந்து ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி வந்து இவருக்கு அர்ஜுனனுக்கு வந்து நீனு அவரை வந்து உன்னுடைய சகாவாக ஏற்றுக்கிட்ட, திரௌபதிக்கு வந்து நீ வந்து அவங்களுக்கு மானத்தை காப்பாற்றின, என்னையும் கொஞ்சம் காப்பாற்று கிருஷ்ணா, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் கிருஷ்ணா, என்னை உங்ககிட்ட கூப்பிட்டு போயிடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நடந்து ஒரு காட்டுக்கிட்ட வந்துட்டு, அந்த காட்டோடைய ஜஸ்ட்டு விளிம்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனுடைய கோயில் இருக்குது. நல்ல ஓப்பன் ஏரில் பெருசாக ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கிட்ட போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேணாம், நான் உயிரோடு இருக்க வேணாம், நான் சீக்கிரமாக வந்து என் கிருஷ்ணர்கிட்ட போகணும். அந்த ஒரு 7 வயசில் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் பாருங்களேன். நான் கடவுள்கிட்ட போயிடணும், நான் போய் யார்கிட்டையும் பிச்சை எடுக்க மாட்டேன், நான் போய் யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்க மாட்டேன், யாசகம் கேட்கணுன்னா நான் என் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறேன், அதனால் ஹர் ஹர் மகாதேவ் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ என் கிருஷ்ணருக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கே உக்காந்துடுது. ஆக்சுவலாக அங்கே சிவனும் நாராயணனும் வேறுலாம் நிறைய பேர் சண்டை போடுறாங்க. இவர் வந்து பவர்ஃபுல்லு, அவர் வந்து பவர்ஃபுல்லுன்னு. ஆனால் விருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சிவனுடைய அருள் இருந்தால் தான் விருந்தாவனத்துக்குள்ளேயே வர முடியும். விருந்தாவனத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும்னா கோபேஸ்வர் மகாதேவ் வந்து உத்தரவு கொடுக்கணும், காத்தியானி தேவி உத்தரவு கொடுக்கணும், துளசி மாதா உத்தரவு கொடுக்கணும், லலிதா விசாகா உத்தரவு கொடுக்கணும். இப்படி அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடந்தால் தான் ராதாராணியோடைய பிளெஸ்ஸிங்ஸோடு அந்த விருந்தாவனத்தில் கால் எடுத்து வைக்க முடியும்னு சொல்லி அங்கே ஐதீகம். அதே மாதிரி கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னா சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் கிருஷ்ண பக்தி வராது. இதை நான் நிச்சயமாக உணர்கிறேன். எனக்கு மற்றவங்களை பற்றி தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் வந்து சிவனை வந்து இன்றளவும் நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் 7 ஜென்மம் சொல்ல மாட்டேன், எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கக்கூடாது. அதனால் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் சிவனும் பார்வதியும் தான் என்னுடைய தாயும் தகப்பனும். ஸோ அவங்க காலடியில் நான் கெஞ்சி தான் எனக்கு கிருஷ்ண பக்தி வந்ததுன்னு நான் மனசார உணர்கிறேன். ஸோ கதைக்கு வருவோம். இந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாளாக ஒன்றுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அப்படியே சுருண்டு போய் அந்த சிவலிங்கம் துடைய அந்த கீழே பீடத்துக்கிட்ட அப்படியே மயங்கி கிடக்குது. அப்படியே அழுது அதோடைய கண்ணீரே வந்து பிரவாகமாக வந்துடுச்சா. அப்படியே சிவனால் தாங்க முடியல. ஒரு தடவை ஹரஹர மகாதேவன் யாராவது 2 கையை தூக்கி கும்பிட்டாலே அவர் டப்புன்னு தியானத்திலேருந்து கண்ணை திறந்து, ஐயோ என்னை ஒரு பக்தன் கூப்பிட்டுட்டானே அப்படின்னு ஓடி வருவாராம். ஆனால் இந்த குழந்தை கிட்டத்தட்ட டெய்லி அங்கே வந்து அழுதுட்டு அங்கே படுத்து கிடக்கு. ஆனால் இன்னும் வந்து அவர் அதுக்கு வந்து தரிசனம் கொடுக்கலன்னு பார்வதி தேவியால் தாங்கவே முடியல. ஒரு தடவை மகாதேவ் கூப்பிட்டாலே ஓடி போவீங்க, அதுவும் யாராவது ஒருத்தர் 3 தடவை கூப்பிட்டுட்டா அவ்வளோதான் பிரத்யட்சமாகிடுவீங்க. அப்படி இருக்கிற நீங்கள்
ஏன் இந்த குழந்தைய வந்து இப்படி மாட்டுறீங்க அப்படின்னோன்னா, அம்மா தாயே வந்தியா, உண்மையிலே உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் கூப்பிடாம நீ வரணும், நம்ம 2 பேரும் தம்பதியராக போய் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சேன். நீ வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வா வா, உடனே போய் அந்த குழந்தைய காப்பாற்றலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணால் அவருடைய ஆத்மா போயிடும், வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்கி வராங்க. அந்த குழந்தைய வந்து எழுப்புறாங்க. எழுப்புன அந்த குழந்தைய கண்ணை திறந்து பார்க்குது. கண்ணு முன்னாடி பார்வதி பரமேஸ்வரன் தேஜஸ்வியாக நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இது அப்படியே அழுதுட்டு காலை வந்து கட்டி பிடிச்சிக்குது. சரி, அதை ஆசுவாசப்படுத்தி இந்த குழந்தைக்கு கண்ணீரெல்லாம் தொடச்சி அவர் கேட்குறாரு, நரசிம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கேட்கலாம் தெரியாது, எனக்கு ஒன்றுமே கேட்க தெரியல, எனக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு அந்த சின்ன குழந்தை சொல்லுது. தயவுசெய்து எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுங்க, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பக்தி வந்து ஒரு உண்மையான பக்தி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கிருஷ்ணரையோ ஒரு கடவுளையோ இல்லை ஒரு நாரத மகாமுனியோ இல்லை நம்மளுடைய தாயான அந்த பார்வதி தேவியவோ இல்லை மகாலட்சுமி தாயாரையோ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் பொழுது உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இப்போவே யோசித்து வச்சுக்கோங்க, அவங்கள விட நமக்கு என்னங்க வேணும். அதனால் தயவுசெய்து அற்பமான விஷயங்களை கேட்டு உங்களை நீங்கள் பறி கொடுத்துடாதீங்க. ஸோ இந்த குழந்தை வந்து சொல்லுது, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு கேட்கவே தெரியாது அப்படிங்குது. சிவன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். உடனே பார்வதி தேவின்னு சொல்கிறாங்க, இல்லை நரசிங்கா, நாங்கள் 2 பேருமே உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் என் கணவர் வந்து இவ்வளோ அழகாக உன்னை வந்து இறங்கி வந்து கேட்குறாரு, கண்டிப்பாக நீ ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இந்த குழந்தை கேட்குது. சரி, நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், நான் கேட்கலை, நீங்கள் வந்து ஏதாவது கேளுன்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன். உங்களுக்கு எந்த வஸ்து ரொம்ப பிடிக்குமோ, சிவன்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த வஸ்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஸ்துவோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த குழந்தை கேட்குது. சிவன் அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு, ஒரு 2 அடி பின்னாடி போய்ட்றாரு. பார்வதிக்கே புரியல, இந்த குழந்தை என்ன அப்படி கேட்டுச்சு, 2 அடி அதிர்ந்து போய் பின்னாடி போகிறாரு அப்படின்னா சிவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுது, கண்கள்லாம் கலங்கிடுது. சிவன் சொல்கிறாரு, இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச வஸ்துவை எனக்கு கொடுன்னு என் பார்வதி கூட கேட்கல, பார்வதி தேவிக்கு கூட தெரியாது எனக்கு பிடிச்ச வஸ்து என்னன்னு. ஆனால் நீ எப்படிப்பா கேட்டுட்ட, நீ சாதாரண பிறவி இல்லைப்பா, நீ பரம்பொருள், எப்படி உன்னால் இப்படி கேட்க முடிஞ்சுது? ஐயோ, என்னால் அதை யாருக்கும் கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்கவே முடியாது, வேறு ஏதாவது கேளு அப்படிங்கிறார். உடனே இந்த குழந்தை சொல்லுது, இதோ பாருங்கப்பா, நான் கேட்கலை, நான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு கேட்க தெரியாதுன்னு. நீங்கள் தானே சொன்னீங்க எதையாவது கேளு எதையாவது கேளுன்னு. கொடுத்தா அதை கொடுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச வஸ்துவோ அதை எனக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை தயவுசெய்து என் உயிரை வந்து நீங்கள் எடுத்துருங்க, எனக்கு அது போதும். ஏன்னா நான் வந்து ஒரு வைஷ்ணவன், தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. ஒரு வைஷ்ணவனாக இருக்கிறவன் எக்காரணத்தை கூட தற்கொலை பண்ணிக்கக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால் எனக்கு தற்கொலை பண்ணிக்க தெரியாது, தற்கொலை பண்ணிக்க விரும்பலை, ஆனால் இதுக்கு மேலே எனக்கு வாழ பிடிக்கலைன்னு அந்த சின்ன குழந்தை சொல்லுது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர இக்கட்டான நிலைமை ஆகிடுது. ஏன்னா இவருக்கு பிடிச்ச வஸ்து கிருஷ்ணர், வேறு யாருமே இல்லை. அதனால தான் அவர் ஆஞ்சநேயராக வந்து ராமா 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 ராமான்னு ராமர் அவ்வளோ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, வேறு வழி இல்லாமல் சரி வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பொம்பளை மாதிரி இவருக்கு ஃபுல்லாக வேஷம் போட்டு இவரை வந்து அலியாக மாற்றுறார். இவரும் கம்ப்ளீட்டாக பெண்ணாக உருவெடுக்கிறாரு. 2 பேரும் பிருந்தாவனத்துக்கு போகணும். ஆனால் ரெடி ஆகிட்டு ரூமில் இருந்து வெளியே வரும்பொழுதே அந்த இடமே பிருந்தாவனமாக மாறிடுது. அங்கே எல்லா இடத்துலையும் பாட்டு நடந்துகிட்ருக்கு, ராசலீலை நடந்துகிட்ருக்கு. ராதாவும் கிருஷ்ணரும் ரொம்ப அழகாக ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே நரசிம்ம மேத்தா கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்து அவர் ஓடி போய் அழுது கிருஷ்ணர் காலை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கிருஷ்ணர் அவரை வான்னு சொல்லி அவரை தழுவி அவருக்கு பிருந்தாவனத்தில் அந்த ராதாராணிக்கு வந்து கொடை பிடிக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை கொடுத்ததா ஒரு கதை அந்த ஊரில் இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் முடிஞ்ச உடனே இவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா, நான் உனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும், நான் இங்கேயே இருக்க விரும்பலை, நான் வந்து கீழே போய் உன்னுடைய அருமை பெருமையை, உன்னுடைய அந்த பகவத் கதைகளை, உன்னுடைய அந்த பஜன்ஸை நான் நிறைய பாடணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து நீ சக்தி கொடு, என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிருஷ்ணனை அவர் ஆசீர்வாதம் பண்ணி, நீ சொல்கிறது ரொம்ப சரி, இப்போ வந்து கலிகாலத்தை நோக்கி நம்மளுடைய பிரதேசம் போயிட்டுருக்கு, அதனால் நீ கண்டிப்பாக போய் கிருஷ்ண பக்தியை நல்லா போ, உனக்கு என்ன உதவி எப்போ வேணாலும் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரை அமுச்சு வைக்கிறார்.
இப்படி கீழே வந்த நரசிம்ம மேத்தா இவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பார். ஜனங்கள்லாம் தானாகவே வந்து இவருக்கு ஏதாவது சாதம் வச்சுட்டு போவாங்க, இல்லை இவருக்கு குடுவையில் வந்து ஏதாவது வந்து பழரசம் வச்சுட்டு போவாங்க. இப்படியே அவர் காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அவர் கல்யாணம் நடக்குது. இவருடைய கதைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு கதையை தான் நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரே ஒரு லீலையை மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இவர் மேலே ரொம்ப பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்ன இவன் பாட்டில் மட்டும் இப்படி ஒரு வசீகரம் இருக்குது, என்னதான் நாம் எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு எந்த உதவியும் பண்ணலனாலும் நம்ம வீட்டு பொம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாங்கிறாங்க. எதையாவது கொண்டு போய் அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் வீட்டில் வந்து அன்றைக்கி கஞ்சி ஏற்ற வழி இல்லைன்னா ஏதாவது 2 படி அரிசி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இவன் தொலைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இவன் மேலே ஒரு பொறாமை. ஏன் பொறாமைன்னா, இவர் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல. இவருடைய வேலையெல்லாம் தம்புரா வச்சுட்டு பாட்டு பாடுறது மட்டும்தான். பாட்டு பாடிக்கிட்டே இப்படி உடம்ப வளர்த்துட்டான், ஒரு கல்யாணமும் பண்ணிட்டா, குழந்தைங்களையும் பெற்றுட்டா. நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவன்கிட்ட நம்ம டைரெக்டாக கிருஷ்ணர் பேசுகிற மாதிரி இவன் முகம் இப்படி ஜொலிக்குதே. இவன் என்னமோ டெய்லி வந்து ஏதோ க்ரீம் எல்லாம் மூஞ்சில் பூசினா மாதிரி இவன் முகம் வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பொறாமை. உண்மையிலேயேங்க நான் சொல்கிறேனே, யார் ஒருத்தருடைய மனசு வந்து நல்லா இருக்கோ, யார் ஒருத்தர் வந்து கெடுதலே நினைக்கலையோ, யார் ஒருத்தர் வந்து கள்ளங்கபட பக்கம் போகாமல் இருக்காங்களோ, அவங்களுடைய முகத்தில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதுவும் வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்களேன், நீங்கள் கிருஷ்ணரை கும்பிட 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 உங்கள் முகத்தில் தானாகவே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். இது வந்து நான் பல பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து பல இப்போது காஞ்சனாமாவை எடுத்துக்கங்களேன். அவங்க வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்க இந்த சாரதாம்பாளை கும்பிட 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 அவங்கள நேரில் பார்த்தீங்கன்னா சாட்சாத் ஒரு பரம்பொருள், ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். சிலுக்குங்க நமக்கு. அவங்க முன்னாடி உட்கார தோணாது. ஏன்னா அவங்களுடைய ஜபம், அவங்க ஜபிச்சு 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 அப்படி ஒரு தேஜஸ் இந்த முகத்தில் ஏறி இருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஏங்க நீங்கள் ஒரு சினிமா நடிகை தான் உதாரணமாக சொல்லணுமா அப்படின்லாம் நக்கலாக கேட்காதீங்க. சினிமா நடிகையாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அவங்களுடைய பக்திக்கு நம்ம தலை குடியணும். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த மாதிரி நரசிம்ம மேத்தா வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அந்த ஊருக்குள்ளே வராங்க. அந்த ஊருக்குள்ளே வந்து அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இந்த ஊரில் ஒரு சேட்டு இருக்காராம், அவர் வந்து இங்கே பணம் கொடுத்தா எங்களுக்கு வந்து துவாரகாவில் கொடுத்துருவாங்களாம். நாங்கள் எல்லாம் துவாரகா போகிறோம். போகிற வழியில் எங்களுக்கு வந்து திருடர்கள் பயம் வந்து நிறைய இருக்குது. அதுவும் நாங்கள் லேடிஸு குழந்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் நாங்கள் இவ்வளோ பணத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, நகையெல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்றோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தங்கமோ பணமோ நாங்கள் இதில் வச்சுருக்கோம். இது அப்படியே எங்களுக்கு காசு அங்கே கொடுத்துட்டா போதும், எங்களுக்கு வந்து வேறு எதுவும் வேண்டாம். நாங்கள் அந்த ஊரில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஜனங்களோட நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவோம், அவ்வளோதான் சொன்ன உடனே இந்த உண்மையான சேட்டு யார் இதை பண்ணிகிட்ருக்காரோ அதை சொல்லாமல் இந்த தாசில்தாருக்கு ஒன்று தோணுது. அவர் இந்த தாசில்தார்கிட்ட தான் வராங்க. நம்ம நரசிம்ம மேத்தாவை மாட்டி விட்டா என்ன, அதான் கரெக்டுன்னு. ஆமாம் இந்த ஊரில் ஒரு சேட் இருக்கார், ஆனால் அவர் பேர் வந்து நரசிம்ம மேத்தா சேட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் வீட்டை காமிக்கிறோம், அவர் வீட்டில் போய் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. முதல்ல முடியாதுன்னு சொல்வார். நீங்கள் வந்து நான் இதெல்லாம் பண்ணல, எனக்கு தெரியாது, என் வீடு பாருங்கள் பிச்சைக்காரி வீடுன்னு சொல்லுவார். நம்பாதீங்க. என் பொண்டாட்டியை பாருங்கள் பிச்சைக்காரி மாதிரி இருக்கான்னு சொல்லுவார். நம்பாதீங்க. கோடி கணக்கில் பணம் வச்சுருக்காரு. ஆனால் அவர் இந்த மாதிரி குறைஞ்ச பணத்துக்கு இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அவர் பண்ணால் எல்லாம் பெரிய விஷயந்தான் பண்ணியிருக்காரு. அதுதான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அவர் காலை பிடிச்சிக்குங்க, கடைசியில் ஒன்றுமே நடக்கலைன்னா உங்கள் கிருஷ்ணன் மேலே சத்தியமானு சொல்லுங்கள், பண்ணிவிடுவார் அப்படின்னு அவர் நல்ல கீ கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்ன தாசில்தார் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் எங்கேருந்து கொடுப்பான்? இருடா, எல்லோரும் முன்னாடியே நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண பாட்டு பாடுறான்னு சொல்லி பெருசாக ஊரில் இருக்கிறவங்க அவனுக்கு வணக்கம் போட்டு போகிறாங்க. நம்ம இவ்வளோ செய்கிறோம், நமக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்ம வீட்டு பொம்பளைங்களே நம்மளை மதிக்கிறதில்ல. அவன் பாட்டுன்னா ஓடுறாங்க, அவன் பஜன்னா அங்கே ஓடுறாங்க, அவன் கதைன்னா கேட்க போகிறாங்க. அவன் வீடு மட்டும் பார்த்தியா, வேலைக்கே போகாமல் நல்ல 3 வேளை தின்னுட்டு இருக்கான் பார்த்தியா, அவனை விடக்கூடாது, அவன் போட்டோம் ஜெயிலுக்கு போட்டோம், ராஜா கிட்ட நல்லா கசையடி வாங்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. நரசிம்ம மேத்தா வந்து திண்ணையில் உட்காந்து எப்பவும் போல் கிருஷ்ண பஜன் பாடிட்டுருக்கார். ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடிட்டுருக்கார். இன்ஃபேக்ட் வைஷ்ணவ ஜனத்தோ அப்படிங்கிற அந்த பாட்டே வந்து அவர் பாடினதான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கூகுளில் அது போட்டிருக்கு, அந்த பாடல் வந்து அவர் எழுதுனதுன்னு சொல்லி. காந்திஜிக்கு ரொம்ப பிடிச்ச வைஷ்ணவ ஜனத்தோ சாங் வந்து அவர் இயற்றியதான அந்த பாட்டு. ஸோ அவர் உட்காந்து அவர் பாடிட்டுருக்காரு. இந்த 150 பேர் அவர் பார்க்க வந்தோன்னா அவருக்கு ஆச்சரியமாயிடுது. என்ன விஷயம்னு கேட்டோன்னா அவங்களாம் சொல்கிறாங்க, சேட்ஜி இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் வந்து துவாரகாவுக்கு போகிறோம். க்ஷேமாவை போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறாரு. இல்லை இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த பணத்தெல்லாம் கட்டாக எடுத்து அவர் முன்னாடி இந்த தங்க காசு
பணம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இதை நாங்கள் இங்கே உங்ககிட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு சீட்டு எப்போ நீங்கள் எழுதி கொடுப்பீங்களா, அந்த மாதிரி சீட்டு ஒன்று கொடுத்துருங்க, நாங்கள் அங்கே நீங்கள் யார்கிட்ட எந்த அட்ரஸில் சொல்கிறீங்களோ அந்த அட்ரஸில் போய் நாங்கள் காசு வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இவருக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ, எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையுமே தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. அவங்க போகவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் இவர் எவ்வளோ காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்குது வாக்குவாதம். முடி சொன்னால் கேளுங்க, நான் பரம ஏழைங்க, என்னால் கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் வேணால் வீட்டை உள்ளே வந்து பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே அந்த தாசில்தார் சொல்லி வச்சுட்டான். அவர் வீடு வந்து பிச்சைக்காரன் வீடு மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லைம்மா, பொண்டாட்டி காதில் கம்மல் கூட போட்டிருக்க மாட்டான், ஆனால் கோடான கோடி காசு உள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க அப்படிலாம் அவங்கள பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. சொல்ல 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 இவங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் உங்கள் கிருஷ்ணன் சத்தியமாக நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா என் கிருஷ்ணன் சத்தியமாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அப்படிங்கிறாரு. என்ன நிபந்தனைன்னு கேட்குறாங்க. இந்த பணத்தை பூரா நான் இங்கே உங்கள் முன்னாடியே செலவு பண்ணுவேன், உங்கள் கையாலேயே நான் செலவு பண்ணுவேன், நீங்கள் எல்லாத்தையும் இங்கே செலவு பண்ணிடணும், அப்புறம் தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கும், ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அங்கே கிடைக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை செலவு பண்ணா என்ன, உள்ளே வச்சா என்ன? நான் செலவு பண்ண மாட்டேன், உங்கள் கையால் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நான் வழி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 6 நாள் 7 நாளைக்கு தாம் தூமன்னு சாது சத்சங் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, டெய்லி பஜனை, எல்லா ஊரில் இருக்கிற எல்லா சாமியார்கள், ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சந்து சாது இப்படி எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணுறாரு. இவங்க கையால் அன்னதானம் பண்ணுறாரு. எல்லாம் அன்னதானம் பண்ணிவிட்டு 6 நாள் ரொம்ப அமோகமாக வடை பாயசத்தோடு நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லோரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஐயா நாங்கள் கிளம்புறோன்னா ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு. அந்த சீட்டில் என்ன எழுதுறாருன்னா, துவாரகாபதி என்னுடைய உயிரான கிருஷ்ணா, உன்னை நம்பி நான் இவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி எல்லாருக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சாதுக்களுக்கும் அன்னதானம் பண்ணிட்டேன். ஸோ துவாரகாபதியான நீ, மதுராபதியான நீ இவங்களை நல்லபடியாக கவனித்து இவங்களை க்ஷேமத்தோடு ஊருக்கு அனுப்பி வைக்கணும், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படிக்கு உன்னுடைய பக்தன் நரசிம்ம மேத்தான்னு சொல்லி எழுதி அதை நல்லா ஒட்டி அதில் சீல் போடுவாங்க, யாரும் திறக்க முடியாத படிக்கு. அந்த சீலை ஒன்று போட்டு இதை அங்கே போங்க, அங்கே ஒரு சேட்டு வருவார், உங்களை மீட் பண்ணவும். சேட்டு பெரிய எழுதுறாங்க. என்ன சேட்டு? துவாரகா சேட் அப்படின்னு எழுதி மேலே வந்து ஒட்டி கொடுத்துட்றாரு. இவங்களும் தைரியமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த ஊருக்கு போய்ட்டு இங்கே யாராவது துவாரகா சேட் இருக்காங்களா, துவாரகா சேட் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க, இங்கே அப்படி யாரும் துவாரகா சேட்டுன்னு இல்லைங்களே, சேட்டுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இங்கே இருக்கிறதெல்லாம் துவாரகாபதி கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கார், அவர் தான் எங்களுக்கு சேட்டு, அவரை தவிர இங்கே யாரும் சேட்டு இல்லைன்னொன்னே இவங்களுக்கெல்லாம் பக்குன்னு ஆகிடுது. ஐயோ நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே, நம்ம பணமெல்லாம் போயிடுச்சு, இப்போ எப்படி இந்த ஊரில் நம்ம வந்து இன்னும் ஒரு 15 நாள் இங்கே இருக்கிறதுக்காக தானே எல்லாருமே வந்திருக்கோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கூட வந்திருக்க இந்த 150 பேருக்கு எப்படி சாப்பாடு போட போகிறோம். இந்த டீம் லீடர் வந்து பயந்து போய்ட்றாரு. பயந்து போய் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஒரு மரத்தடியில் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிடுது. என்ன இப்படி நம்ம நம்பி ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு அவர் உட்காரும்போது புடக்குன்னு வந்துட்டு ஒரு அரையும் குறையுமா ஓடி வராரு கிருஷ்ணர். சேட்டா கீழே பின்னாடி வந்து பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு ஓடி வராரு. ஐயா 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 சாரிங்க, லேட் ஆகிடுச்சுங்க, நான் தாங்க இந்த மதுராபதி சேட்டு, எனக்கு கொஞ்சம் அங்கே கோயிலில் வந்து லேட் பண்ணிட்டாங்க, என்ன இன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம், அதனால் என்னால் அங்கேருந்து பிச்சுக்க முடியல. அவருக்கு அங்கே ஆரத்தி பூஜைலாம் நடந்துக்கிட்டு இருந்தது, அவங்க கோயில் மூடினா தானே அவர் வெளில வர முடியாமல் போயிடுச்சு, வாங்க 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 கொண்டாங்க லெட்டரை கொண்டாங்க அப்படிங்கிறாரு. இவங்க கொடுத்த ஒன்று திறந்து படிக்கிறாரு, மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுக்கிறாரு. அந்த ஒரு 20 நாளும் அவங்கள ராஜா மாதிரி பார்த்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு மேலேயும் கொடுத்து அவங்க ஆஹா எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைக்குமா, நாங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், பட் இது வல்லவோ சிறந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்து ஊருக்கு திருப்பி அனுப்புகிறார். இவங்க எல்லாம் முடித்து ஊருக்கு வராங்க. வந்தவங்க என்ன இருந்தாலும் போய் ஒரு தடவை நன்றி சொல்லிட்டு வரணும், எத்தனையோ ஊருக்கு போனோம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கவே இல்லை. என்னம்மா கவனிச்சான்ப்பா அந்த மதுரா சேட்டு, நம்மளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊருக்குள்ளே வராங்க. எல்லோரும் 150 பேர் ஊருக்குள்ளே வரதை பார்த்தோன்னே இந்த தாசில்தாருக்கு ஒரே சந்தோஷம். கைத்தட்டி சிரிக்கிறார். ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்றாரு, வாங்க வாங்க, கதவை தட்டி எல்லாரையும் கூப்பிட்றாரு, வாங்க இன்றைக்கி நரசிம்ம மேத்தா அடி வாங்குறத நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சாதாரணமான அடி இல்லை, செருப்படி கிடைக்க போகுது அவருக்கு. எவ்வளோ வேகமாக எல்லாம் ஓடி வராங்க பாருங்கள் அப்படின்னா எல்லோரும் வராங்க. வந்த உடனே நரசிம்ம மேத்தா எங்கன்னு கேட்குறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்க, நரசிங்கா வாடா வெளியே, நரசிங்கா வாடா வெளியே அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் வெளியே வந்தோடனே 150 பேர் சட அவர் காலில் விழுந்துடுறாங்க. இந்த தாசில்தாருக்கெல்லாம் ஒரே ஆத்திரம் ஆச்சரியம், என்ன எப்படின்னு.
அவர் அப்படியே தூக்கிக்கிறாங்க, எல்லாரும் தூக்கி அவர் அப்படியே தோள் மேலே வச்சுக்கிட்ட, ஐயா அந்த துவாரகா சேட்டு எங்களை எப்படி தெரியுமா ஐயா கவனிச்சாரு, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக கவனிச்சாரு. சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடு நாங்கள் சாப்பிட்டதே இல்லைங்க, சப்பன் போகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதையெல்லாம் தாண்டி 108 வெரைட்டி சாப்பாடு டெய்லி. எங்களுக்கு சாப்பிட தான் வயிறு இருக்குல்ல. என்ன மாதிரி மெத்தை, என்ன மாதிரி எங்களுக்கு குதிரை. நாங்கள் ஊரெல்லாம் போய் நல்லா சுற்றி பார்த்து, நாங்கள் எல்லா தேசத்தையும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப திருப்தியாக வந்திருக்கோம். நிறைய பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ பரிசு கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் பரிசு கொடுத்துருக்காருங்கன்னு அவங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் வேறு கொடுத்து விட்ருக்காரு கிருஷ்ணர். அந்த சீரெல்லாம் அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுத்த உடனே நரசிம்ம மேத்தா கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துடுது. அவருக்கு புரிஞ்சு போகுது அங்கே டைரெக்டாக கிருஷ்ணர் வந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டாருன்னு. ஆனால் அது சொன்னால் அவங்களுக்கு புரிய போதா? உடனே அவங்க பொண்டாட்டி கேட்குறாங்க, ஏங்க இப்படி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையேங்க, இவ்வளோ பேரை கவனித்து நமக்கெல்லாம் வேறு இவ்வளோ அமைச்சிருக்காரு, தெரிஞ்சிருந்தால் நம்ம அவர்கிட்ட முன்னாடியே நம்ம வந்து உதவி கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பைத்தியம், அங்கே வந்தது வந்து கிருஷ்ணர் தான், அவர் தான் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து உதவி செஞ்சுட்டு போயிருக்காரு, நமக்கு பக்தி கொடுத்துருக்காரு, அது ஒன்றே போதும், பக்தியை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. அந்த பக்தியுடைய சுகத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அந்த தாசில்தார் எல்லோரும் மொக்கையாகி எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு எல்லாரும் திரும்பி போகிறாங்க. இது நரசிம்ம மேத்தாவுடைய ஒரு அழகான கதை. இந்த கதையுடைய தாத்பரியம் என்னென்னா நம்பிக்கை. உண்மையிலேயே துவாரகாபதி அங்கே வருவாரா அது அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் வருவார்னு இவர் நம்பினார். அது மட்டும் இல்லை, அவங்க கொடுத்த பல லட்சக்கணக்கான பணத்தை அவர் வந்து சாதுவுக்கும் சந்துக்கும் வந்து கிருஷ்ணருடைய பக்தியில் இருக்கிறவங்களுக்காக அன்னதானம் விட்டார். அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த விஷயங்க. அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சங்கராச்சாரியர் கூட சொல்லியிருக்காரு, டெய்லி ஒரு பிடி சாதம், அதாவது ஒரு பிடி அன்னம் எடுத்து ஒரு டப்பாவில் போடுங்க, அதை அப்புறமா மாத கடைசியில் அன்னதானமாக்கி கொடுங்க யாருக்காதுன்னு. உண்மையிலேயே அன்னதானம் செய்கிற ஒரு குடும்பத்துக்கு என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வராது. சரி, முந்தி மாதிரி நம்மளால் வந்து வாசலில் வந்து யாரும் சாது சந்தெல்லாம் வரதில்லை, நம்மளால் கொடுக்க முடியலன்னா கோயிலில் கொடுத்துருங்க. அன்னதானம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த கதை அதுக்காக தான். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.